ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு, தனம், வருமானம் இதெல்லாமே, அதாவது சனி பகவான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்காரகன். மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு வேலை வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த வேலைகளை வந்து திறம்பட செஞ்சு அதன் மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டது வந்து மகர ராசிக்காரங்களால் மட்டும்தான் முடியும். அது மாதிரியான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை மகர ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால எப்பயுமே உண்டு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து அழகாக பயன்படுத்திக்கோங்க. ராசி அதிபதியினுடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. தாயினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ராசி அதிபதியினுடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. அப்போது தேவையில்லாத வீண் வழக்குகள், வம்புகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நாஸ்தி ஆகிடும். ஓகேங்களா? வீண் வம்பு வழக்குகள் இருந்தது, அது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது. ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், ஒரு பெரிய லெவலில் தொழிற்சாலை வச்சுருக்கோம். எப்போயுமே வந்து இந்த பெரிய லெவலில் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணும்போது அதில் வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வர்றது சகஜம்தான். அது எல்லாமே இந்த டயத்தில் வந்து தவிடு பொடியாயிடும். எதனால்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாமே எதுவுமே உங்களை நெருங்கி வரவே வராதுங்க. எல்லாமே தவிடு பொடியாகிடும். ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. இதில் மட்டும் கொஞ்சம் ஓரளவு கவனமாக இருந்துக்கோங்க. லாபத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோம், இந்த பிஸ்னஸில் வந்து இந்தளவுக்கு வந்து லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த டார்கெட்டில் வந்து குறைவுகள் ஏற்படும். ஏன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பதிகிறதுனால எங்கள் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி தான் இருந்தாலுமே சனி பகவான் வந்து அவருடைய வேலை எதுவோ அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுவார். அந்த லாபத்தில் வந்து சின்ன குறை இருக்கும், லாபத்தில் சின்ன குறைபாடு இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா வரக்கூடிய, 50 லட்ச ரூபா வரக்கூடிய, 1 கோடி ரூபா வரக்கூடிய இடத்துல அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய அலுவலகத்தில், உங்களுடைய ஃபேக்ட்ரியில், அப்புறம் வந்து சின்ன கடைகள் வச்சுருந்தா கூட சரி தான், அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவிகள் பண்ணுங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பாடும் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுங்க. இதேமாரி பண்ணும்போது அந்த லாபத்தில் வர்ற குறைபாடுகள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிடும். ஓகேங்களா? சனி பகவான் வந்து சந்தோஷப்படுத்தினா, அவரே வந்து ராசி அதிபதி வந்து அவர் தான். அவரை சந்தோஷப்படுத்தும் போது உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்துக்கிட்ட வேலைகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், லேத் பற்ற, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாரிகள் வாங்கி பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துலேருந்து கூட்ஸை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து கொண்டு போவீங்க இல்லையா? இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 5-6 வண்டி வச்சுருக்கோம். இப்போ இன்னும் 2-3 வண்டி வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதற்கான எல்லா விதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. ஓகேங்களா? தொழிலில் வந்து குறைகள் இருக்கவே இருக்காது. தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இந்த டயத்தில் மகர ராசிக்காரங்க தாராளமாக ஒரு லேண்டு வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுங்க. அதற்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ரொம்ப உறுதுணையாக பக்கபலமாக நின்று உங்களுக்கு மிகப்பெரிய வந்து உதவிகள் பண்ணுவார். செவ்வாய் பகவான் வந்து உதவிகள் பண்ணுவார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சிகள் வந்து இந்த டயத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். முயற்சிகள்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அந்த ஃபேக்ட்ரி அங்கே இதே மாதிரி வந்து வேறொரு இடத்துல இதே ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஒன்று ரெடி பண்ணணும், ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும். இந்த டயத்தில் வருமானத்துக்கு வந்து குறைபாடுகள் இருக்காது, லாபத்தில் மட்டும்தான் குறைபாடுகள் இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய ஒரு லாபம்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க இல்லையா? அதில் மட்டும்தான் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து ராசியிலேயே வார ஆரம்பத்தில் ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு.
வாடிக்கையாளர்கள் மூலமாக நல்ல நல்ல வருமானங்கள் எல்லாமே வருங்க. ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி விற்கிறது, ஹோட்டல்கள் வச்சுருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் மூலமாக அந்த வார ஆரம்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் வருகை அதிகரிக்கும். அதனால வந்து வருமானம் அதிகரிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மண்டிலாம் வச்சுருக்கவங்க ரொம்ப பேர், மகர ராசிக்காரங்க ரொம்ப பேர் வந்து அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அது ரொம்ப சிறப்பு. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய காரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு சம்பந்தமான விஷயங்கள். காய்கறி கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைகள், அதாவது ரொம்ப தூரம் நீண்ட தூர பயணங்களுக்கு அப்புறம் அங்கே உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு வருவீங்க. ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க, பேங்க்கில் லோன் போட்டு வாங்குவீங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உடனே கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன அரசு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. அதனால் அரசு சம்பந்தமாக இருக்கக்கூடிய வரவு செலவுகள், ஓகேங்களா, ஆடிட்டிங் சம்பந்தமான வரவு செலவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதன் மூலமாக சின்ன பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் தான் வந்து இப்போது 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தொழிலுக்கான ஒரு கடன் வாங்குறது, தொழிலுக்கான ஒரு விஷயம் வாங்குறது, இது எல்லாமே வந்து நடக்கும். ஓகேங்களா? இதுவரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.